வேகமாக தோண்டுங்கள். சிவனாகம் வந்துவிட்டது குருதேவா. சிவனாகத்திடமிருந்து எவ்வாறு தப்பிப்பது? அதற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா? சிவனாகத்தின் சக்திக்கு முன்னால் நம்மால் எதுவும் செய்ய இயலாது. ஆம், இதன் கொடூர தோற்றத்திற்கு முன்னால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அனைவரும் இங்கிருந்து தப்பித்து செல்லுங்கள். மகளே, வந்துவிடு. காலச்சக்கரங்கள் என் காவல்ல இருக்கு. அதை யாராவது எடுக்கணும்னு நினைச்சா உயிரை விட வேண்டியதா இருக்கும். என்னை பத்தி தெரிஞ்சு உன் கூட வந்தவங்க ஓடிட்டாங்க. நீயும் ஓடிடு, இல்ல நான் உயிரோட இருக்க மாட்டேன். எனக்கு உயிர் மீது ஆசை இல்லை, ஓடி ஒளிவதற்கு. எப்போது காலச்சக்கரங்களை பற்றி கேள்விப்பட்டேனோ அப்போதிலிருந்தே என் எண்ணம் முழுவதும் காலச்சக்கரங்களின் மீதுதான் இருக்கிறது. அது இருக்கும் இடம் தெரிந்த பிறகு அதை எடுக்காமல் செல்ல மாட்டேன். இந்த தெய்வம் கன்னி தெய்வம். கன்னி தெய்வத்துக்கு முன்னால கன்னி பொண்ணுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு நிக்கிறேன். எனக்கு கோபத்தை வரவழைக்காத, போயிடு. நான் செல்வி, காகபுஜண்ட தேவி, குகை நாச்சியின் அம்சத்தில் பிறந்தவள். உன் சீற்றத்தை பார்த்து நான் அஞ்ச மாட்டேன். இங்கிருந்து சென்றால் கால சக்கரங்களோடு தான் செல்வேன். வேண்டாம் செல்வி, விபரீதம் நடக்கிறதுக்குள்ள ஓடிடு. நீங்கள் காப்பான் இடத்தில் இருக்கலாம், நான் கல்வன் இடத்தில் இருக்கிறேன். காப்பான் பெரிதா கள்ளம் பெரிதா என்று பார்த்து விடலாம். நான் பீடத்தை இடிக்கப் போகிறேன். உங்களால் முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள்.
நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காததுனால உன் உயரம் போச்சு. இதுக்கு மேலேயும் நின்னா உன் உயிரே போயிடும். போறியா இல்லையா? கால சக்கரங்களை எடுக்காமல் நான் செல்ல மாட்டேன். செல்வி, 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 எங்கே என் செல்வி? செல்வி, காணவில்லையே. மாமா, செல்வி, செல்வி, உனக்கு என்ன ஆயிற்று? சொல் செல்வி. உயரமாக இருந்த நீ எப்படி குள்ளமாகி விட்டாய்? எல்லாம் இந்த சிவநாகத்தின் வேலைதான். என் உருவமும் குரலும் மாறிவிட்டது. என் செல்வியை குள்ளமாக்கிய உன்னை நான் என்ன செய்கிறேன் பார். உன்னை செல்வி, இங்க நிக்காதே, போய்விடு. ஓ செல்வி, இங்கிருந்து போய்விடு. என்னை குள்ளமாக்கியதுடன் என் மாமாவையும் கொன்று விட்டாயே. இதற்கு உன்னை பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கியே தீருவேன். காகவல்லவனும் செல்வியும் இன்னும் வராமல் இருப்பதை பார்த்தால் மாட்டிக்கொண்டார்கள் போலிருக்கிறது. மாட்டிக்கொண்டது அவர்கள் இருவர் மட்டுமல்ல, நீங்களும் தான். என்ன சொல்கிறாய்? காரணம் இருக்கிறது குருதேவா. ஏன் இப்படி எல்லாம் உளறுகிறாய்? காட்டம்மன் கோயிலை உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளதான் உங்களை இதுவரை விட்டு வைத்திருந்தேன். இன்று முதல் நம் இனத்தின் தலைவன் நான் தான். காலச்சக்கரங்களை எடுக்கும் முயற்சியில் நீ சிவநாகத்தால் இறந்ததாக அனைவரையும் நம்ப வைப்பேன். குருவாக நான் தலைமையேற்பேன். அன்னைக்கு நான் பாவம் பார்த்து செல்விய விட்டு வச்சதுக்கு தான் இன்னைக்கு என் மகன் நந்தினிய சாமுண்டியா வந்து கட்டி வச்சிருக்கா. நந்தினி எங்க இருக்கான்னு தெரியாம தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நந்தினி எங்க இருக்கான்னு நான் கருப்பங்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏதோ ஒரு குகையில நந்தினிய பச்சோந்தி வயித்துல கட்டி வச்சிருக்கிற மாதிரி கருப்பன் காட்டுறான். அந்த குகை எங்க இருக்குன்னு தான் தெரியல. ஆனா குகையில குகநாச்சி பீடம் இருக்கு. குகைநாச்சி பீடம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நந்தினி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். நான் கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு உதவுறதுக்கு நான் கூட வரேன். வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். கிளம்புறேன். ஒரு நிமிஷம். கருப்ப இடத்துல காலை வச்சுட்டு போறீங்க. நந்தினி எப்படியும் நீங்க வெளில கொண்டு வந்துருவீங்க. ஆனா நந்தினி வந்தா பழைய மாதிரி பழி வாங்குற வெறி இல்லாம சாந்தமா வச்சுக்குங்க. சாந்தம் தான் எனக்கு பிடிக்கும். ஆனா என் பொண்ணு நந்தினி ருத்ரத்தை காட்ட வேண்டிய இடத்துல இருக்கா. நந்தினி ஆவேசத்துல வச்சிருக்கிறது நீங்க வாங்கின சத்தியம் தானே, அதை திருப்பி வாங்கிடுங்க. சத்தியத்தை திருப்பி வாங்கிட்டா
காப்பாத்தி வைக்க வேண்டிய காட்டம்மனோட பெருமை என்ன ஆகுறது? கங்காவோட வாழ்க்கைய கண்டுக்காம விட்டா அவ வாழ்க்கை கெட்டு போயிடுமே. கங்கா பாவம் இல்லையா? அவ சந்தோஷமா வாழ வேண்டியது முக்கியம் இல்லையா? கங்காவோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்ல. காட்டம்மனோட கோயிலை காப்பாத்த வேண்டிய தர்மம் தான் எனக்கு முக்கியம். காட்டம்மனோட கால சக்கரங்களை எடுத்ததும் அம்மன் பீடத்தை சின்ன பின்னமாக்குனதும் மன்னிக்க முடியாத பாவம். அந்த பாவத்தை பண்ணவங்க ஒருத்தரும் உயிரோட இருக்க கூடாது. யார் உயிரோட இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறத நீங்களும் நானும் முடிவு பண்ண கூடாது. காட்டம்மன் தான் முடிவு பண்ணணும். காட்டம்மனுக்காக பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நாங்க மட்டும் தானே இருக்கோம். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை தெய்வத்துக்கிட்ட இருக்கிற சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். தெய்வத்துக்கிட்ட விளையாடுறவங்களுக்கு பயத்தை வரவழைக்கணும். அம்மனே கதின்னு வாழறவங்களுக்கு அம்மன் சில செயல்களை கொடுக்கும். அப்படி எனக்கு கொடுத்த செயல்தான் கால சக்கரங்களுக்கு காவலா இருக்கிறது. என் காவல்ல இருந்து போன கால சக்கரங்களை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறது தான் என் கடமை. இப்ப அந்த பொறுப்பை நந்தினி கிட்ட கொடுத்திருக்கேன். நந்தினி என் கடமையை செஞ்சு முடிப்பா. உங்களுக்கு காலச்சக்கரத்தை திருப்பி எடுக்கிறது கடமை என்ன? கங்காவுக்கு பாதுகாப்பா இருக்கிறது என்னோட கடமை. கங்காவுக்கு பிரச்சனை வராத வகையில நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா கங்காவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் கங்கா பக்கம் நிக்க வேண்டியது இருக்கும். தர்மத்தை காப்பாத்த வேண்டிய இடத்துல தான் கருப்பர் இருக்காரு. தர்மம் நந்தினி பக்கம் இருக்கு. நியாயமா கங்கா காட்டின நாகம்மா பக்திக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுத்திருக்கணும். நீங்களே எதிர்த்து நிக்கிறீங்க. ஆனா கருப்பன் கங்காவுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டா உங்களால கங்கா குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறது கருப்பனோட வேண்டுகோள். கருப்பரோட வேண்டுகோளை மத்த விஷயங்கள்ல நான் கேட்பேன். ஆனா இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். சத்தியத்தை நிலைநாட்ட நடக்கிற இந்த போராட்டத்துல யார் குறுக்க வந்தாலும் அவங்களை எதிரியா தான் பார்ப்பேன். எனக்கு உங்க மேல பெரிய மதிப்புண்டு. நீங்க மக்களுக்காக வாழ்ந்ததுக்கும் மக்களுக்கு பண்ண சேவைகளுக்கும் உங்களுக்கு நான் பாத பூஜை பண்ண தயாரா இருக்கேன். ஆனா உங்களால் ஒரு அப்பாவி பாதிக்கப்படுறாங்கிற நிலைமை வந்தா என் கண்ணுக்கு பார்வதி தெரிய மாட்டா, கங்கா தான் தெரியவா. நீங்க செய்ய நினைக்கிறத நீங்க செய்யுங்க. நான் செய்ய நினைக்கிறத நான் செய்யறேன். யாருக்கு வெற்றிங்கிறத தர்மம் முடிவு பண்ணட்டும். Excuse me. Yes, please come in. Please உட்காருங்க. Thank you. நான் உங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற தேவசேனாவோட அப்பா. தேவசேனாவை பார்க்கணுமா? ஆஹா, இல்ல பரமேஸ்வரி மிஸ்ஸை பார்க்கணும். பரமேஸ்வரி மிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுக்கலையே. நீங்க எதுக்காக அவங்கள பார்க்கணும்? இல்ல தேவசேனா பரமேஸ்வரி மிஸ் கூட நல்லா பழகியிருக்கா. அவங்க தேவசேனாவை எவ்வளவோ மாத்திருக்காங்க. அதான் அவங்கள பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். I see. ஜெயா? எஸ் மேடம். பரமேஸ்வரி மிஸ் என் ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேடம். அப்புறம் தேவசேனா எப்படி ஸ்கூல்ல? She is a brilliant girl. ஓ. She is a energetic girl. அவளோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து மற்ற குழந்தைங்களாம் ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுறாங்க. தேவசேனா எங்க ஸ்கூல்ல படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் ப்ளீஸ் கமிங். சொல்லுங்க மேடம். இவர் தேவசேனாவோட ஃபாதர். இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இவங்க தான் பரமேஸ்வரி மிஸ். இங்க பரமேஸ்வரி மிஸ்ங்கிற பேர்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்லையே, இந்த பேர்ல எங்க ஸ்கூல்ல இவங்க மட்டும் தான் வேலை செய்றாங்க. சாரி, நான் பார்க்க வந்தது இவங்கள இல்ல. ஓகே மிஸ், நீங்க கிளாஸ் போலாம். ஓகேங்க மேம். சாரி. இட்ஸ் ஓகே.
மேடம், நான் தேடி வந்தது இவங்கள தான். இவங்கள மாதிரி எங்க ஸ்கூல்ல யாரும் வேலை செய்யலையே. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பார்வதி, பரமேஸ்வரி. பரமேஸ்வரிங்கிற பேர்ல வேற யாரோ இருக்காங்க. பார்வதி அம்மா மாதிரி யாரும் ஒர்க் பண்ணலன்னா பார்வதி அம்மா தான் மிஸ்ஸா வந்திருக்காங்க. இறந்து போன ஒருத்தர் எப்படி உயிரோட வர முடியும்? இத்தனை நாள் இல்லாம திடீர்னு ஏன் அவங்க தேவசேனாவோட பழகணும்? எதுக்காக வீட்டுக்கு வரணும்? அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனை கங்கா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா பார்வதி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க போட்டோவை வீட்டுல எரிச்சப்ப ஃபேக்டரியில தீ விபத்து நடந்துச்சு. இப்ப அவங்களே நேர்ல வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ நடக்க போகுது. அப்படி நடக்கிறதுக்குள்ள பார்வதி அம்மாவை நாம கண்டுபிடிச்சாகணும். நான் குகை நாச்சியை நினைத்து கூர்மனை யோகம் செய்ய போகிறேன். நீங்கள் அனைவரும் ஒருமித்த மனதுடன் குகை நாச்சியை தியானித்து வேப்பிலை குங்குமத்தை என் மீது வீசுங்கள். ஆகட்டும் குருதேவி. சிவசேகர அகோர வீரபத்ர கால பைரவ அகத்தி மாமுனிவர் திருமூல சித்த காகபுஜண்ட ஜெயம், காகபுஜண்ட ஜெயம், காகபுஜண்ட ஜெயம். அகோர வீரபத்ர, அகோர வீரபத்ர கால பைரவ. காகபுஜண்ட ஜெயம், காகபுஜண்ட ஜெயம். குகை நாச்சி அருளால் இழந்த சக்தியை மீட்டது மட்டுமில்லாமல் கூடுதல் சக்தியையும் பெற்றுவிட்டேன். இனி நான் வல்லமையுடன் செயல்பட எந்த இடையூறும் இல்லை. காகபுஜண்ட பரம்பரைக்கு குருதேவியாக வலம் வந்து பெருமை சேர்க்க எந்த தடையும் இல்லை. மகிழ்ச்சி இதில் இல்லை, கால சக்கரங்களை கைப்பற்றுவதில் தான் இருக்கிறது. தேவசேனாவை உயிர் காணிக்கை கொடுத்து விட்டால் குரு தோஷம் அகன்று கால சக்கரங்களை கைப்பற்றும் சக்தி கிடைத்துவிடும். அது உடனே நடந்தாக வேண்டும். இந்த சூரிய கிரகண அமாவாசை அன்று தேவசேனாவை உயிர் காணிக்கை கொடுத்தாக வேண்டும். இதுவரை தேவசேனாவை கொண்டு வரும் முயற்சியில் தோற்றிருக்கலாம், ஆனால் இனி நான் தோற்கப் போவது இல்லை. தேவசேனாவை கொண்டு வருகிறேன். நீங்கள் சூரிய கிரகண பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் குருதேவி. உன் சீற்றமெல்லாம் இந்த சூரிய கிரகண அமாவாசை வரை மட்டும்தான். அதன் பிறகு எனது ஆட்டம் ஆரம்பித்துவிடும். சாதித்தாள் சாமுண்டி என்று மாந்திரீக லோகம் எனக்கு பட்டம் சூட்டும். மாப்பிள, மாப்பிள. வர மாமா. வாங்க மாப்பிள. என்ன மாமா? மாப்பிள, இன்னைக்கு அமாவாசை, அதை சுத்தி போடலான்னு கூப்பிட்டேன். மாசம் தவறாம பல வருஷங்களா சுத்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போதும் மாமா, இந்த அமாவாசையோட சுத்தி போடுறத நிறுத்துறீங்களேன். இல்ல மாப்பிள, செஞ்சிட்டு இருக்கிற சாங்கியத்தை நிறுத்தக்கூடாது. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்க மாப்பிள. கேட்க மாட்டீங்களே?
சரி சுத்துங்க. மாணிக்கம், அம்மா. இன்னைக்கு அமாவாசையா? ஆமாம்மா. நீங்க பூசணிக்காய் சுத்தி போடுற அன்னைக்கு தான் அமாவாசைங்கிறது ஞாபகத்துக்கு வருது. எது எப்படி போனாலும் மாசம் தவறாம கரெக்டா இத பண்ணிடுறீங்க. இன்னைக்கு சூரிய கிரகண அமாவாசை வேற. எல்லாரும் விரதம் இருந்தா நல்லது. நான்வெஜ் எதுவும் பண்ண வேணாம்னு லக்ஷ்மி கிட்ட சொல்லிடுறேன். சரிம்மா. சாதாரண அமாவாசை உச்ச நாழிகையில நந்தினி சக்தி நாகமா கட்டுக்கடங்கா சக்தியோட தான் இருந்தா. கிரகண அமாவாசையில மகா சக்தி நாகமா எல்லை இல்லாத சக்தியோட இருப்பா. சூரிய கிரகண அமாவாசை அன்னைக்கு நந்தினி விஸ்வரூபம் எடுக்கும்னு பார்வதி அம்மா சொன்னாங்களே. நந்தினியால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது தெய்வமே.